ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பேபியை தூக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா பேபிக்குள்ள திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். எனக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு புது சாரீ எடுத்து கொடுப்பாங்க. அந்த சாரீ போட்டு தான் போடணும். அந்த சாரீ நான் அப்போக்கு உங்களுக்கு காட்டுறேன், இல்லை லாஸ்ட்டில் இருக்கும். திங்ஸ் இதுதான் வாங்கி கொடுத்தாங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமாலயோட கிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் பேபிக்கு இமாலயா யூஸ் பண்ணல. 6 month இல்லைனா 1 yearக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேபி கேரியரும் பேபியோட பெட்டும் ஒன்று. பேபி பெட்டு ரெகுலராக எப்போதும் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது தான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பேபி கேரியர் எங்கேயா வெளியே போனால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இது கவர்மெண்ட் கொடுத்த கிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேபியோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே புது ட்ரெஸ் தான், யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு. பேபி டவல், அதுக்கப்புறம் பேபியோட ட்ரெஸ், அப்புறம் ட்ரௌசர்ஸ், அப்புறம் கர்ச்சீஃப் இதெல்லாமே இருக்குது. பட் ட்ரை ஷீட்ஸ் எல்லாமே பேபியோட திங்ஸ் ஃபுல்லாக அந்த கிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்டூல் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் குளிக்கும்போது இதில் உட்கார வச்சு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பிங்க் கலர், பேபி பிங்க் கலரில் மொஸ்கிட்டோ நெட் வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பேபிக்கு ஒரு புது பாய். இதெல்லாம் அங்கே போய் அந்த வீட்டில் போய் யூஸ் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் தொட்டி வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஸ்ப்ரிங் தொட்டியோட யூஸ் செம்மையாக இருக்குது. டீட்டெயில் வீடியோ வேணால் கேளுங்க, நான் போடுறேன். அதோட மொஸ்கிட்டோ நெட்டு வச்சு அது அந்த இதில் வருது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதில் பேபி மாத்திரை. நெக்ஸ்ட்டு எனக்கு இது என்னோட மாத்திரைலாம் இருக்குது இந்த பிளாஸ்டிக் டப்பாவில். இந்த 2 டப்பாவும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி, அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பேபிக்கு புது பவுடர் டப்பா. அதில் ஸ்பாஞ்ச் எல்லாமே இருக்குது. பவுடர் டப்பா ஒன்று. நெக்ஸ்ட்டு பால் பாட்டில், பேபியோட ஷாம்பு. நான் இப்போதைக்கு இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஷாம்பு அது. நீங்கள் உங்கள் பேபிக்கு என்ன ஷாம்பு போடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சில்வரில் ஒரு மக்கு, பேபி குளிக்க வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பேபிக்கு 6 monthக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிண்ணி அது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் சோப்பு டப்பா, அதில் சோப்பு இருக்குது. நான் டெடிபார் சோப் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் பேபிக்கு நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா உரம் மருந்து இருப்பாங்களா, அதுக்குள்ளே திங்ஸ் அது எல்லாமே அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெயில் கட்டர், மருந்து அரைக்கிறதுக்குள்ள கல், A to Z எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த தொட்டியில் கட்டுறதுக்கு தொட்டி கட்டையும் தொட்டியோட கயிறும் வாங்கி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு சில்வர் வாளியும், அதுவும் பேபி குளிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு சில்வர் வாளியும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேபி கட்டை, தொட்டி கட்டுவோம்ல அதோட கட்டை, எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சில்வரில், அதாவது வெள்ளியில் பார்த்திங்கன்னா பாலாடை, வெள்ளியில் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் வீட்லேயும் இந்தமாதிரி திங்ஸ்லாம் வாங்கி தருவாங்களா? உங்கள் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகல என்னென்ன திங்ஸ் ஃபஸ்ட் டைம் போகும்போது என்னென்ன வாங்கி தருவாங்கன்ட்டு, இந்தமாதிரி பழக்கம் உண்டா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைட்லலாம் இந்தமாதிரி பழக்கம் உண்டு. ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது இந்தமாதிரி திங்ஸ்லாம் வாங்கி தருவாங்க. பேபிக்குள்ள திங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வீட்டில் தான் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாமே புதுசாக பேபிக்கு வாங்கி தருவாங்க. அதேமாரி பிள்ளையை விட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு அதிலெல்லாம் வச்சு ஒரு சாரீ எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டது நன்றி சொல்கிற விதமாக எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் ஊர் சைடில் இந்தமாரி பழக்கம் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.